ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் லாஸ்ட் வீக்கெண்ட் போன கிளிஃப் ஆஃப் மொஹே vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டே 2 டேஸும் வந்து அங்கே கவர் பண்ணோம். சாட்டர்டே மார்னிங் கிளம்பி வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து ட்ரிம் கேசல் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு போனோம். இது ஒரு கேசல். ஸோ கேசல்னாலே ரொம்ப பழங்காலத்து ஒரு இது தானே. ஸோ இப்படி தான் இருந்தது. இங்கே ஏகப்பட்ட கேசல்ஸ் இருக்குது. ஆனால் எதுக்கு போகிறதுனே தெரியல. சின்ன சின்னதாகவும் இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இது நாங்கள் போகிற வழியில் இருந்ததுனால இங்கே நாங்கள் வந்து நிறுத்தினோம். இந்த கேசல் வந்து கீழே மட்டும் பார்க்குறதுக்குனா ஃப்ரீ. மேலே உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கு வந்து €5 பே பண்ணணும். நாங்கள் €5லாம் பே பண்ணல. நாங்கள் வெளியிலேயே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். கீழே ஒரு குகை மாதிரி இருந்தது. சரி உள்ளே ஏதோ பெருசாக இருக்கும்னு உள்ளே போய் பார்க்கலான்னு இறங்கி போய் பார்த்தேன். உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஃப்ளவர் பஞ்சஸ் வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து பிளான்ட் தான். தொட்டியில் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அது அப்படியே நேரமும் ஃப்ரெஷ்ஷாக பூத்து இருக்குது. மேபி இந்த சீசனுக்கு அது அப்படி இருக்கா, இல்லை எல்லா சீசன்லேயுமே அப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனால் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. எல்லா ஷாப்புக்கு வெளியிலையும் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் கால்வே பக்கத்தில் ஏர்பிஎன்பியில் புக் பண்ணியிருந்தோம் நைட் ஸ்டேக்கு. அந்த பிளேஸ் தான் இது. ரொம்ப நீட்டாக இருந்தது. சின்ன ஸ்பேஸ் தான். அதுலேயே எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பெட் எங்களுக்கு பத்தாது. பட் இந்த சோஃபா பார்த்திங்கன்னா சோஃபா கம் பெட்டு தான். அது அப்படியே நைட்டு பெட்டாக மாற்றிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இங்கே 2 பேர் அங்கே 2 பேர் படுத்து தூங்கிட்டோம். எல்லாமே இருந்தது. ஸ்டேக்கு வந்து ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் இங்கே மினிமம் ப்ரைஸே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தா நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் ப்ரஷ் வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அதை நான் க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த டாய்லெட் ப்ரஷ் வச்சுருக்க அந்த பீங்கான் ஸ்டாண்டை. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு நாங்கள் நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கணும்ல. ஸோ அதனால் வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு வெளியில் போய் ஏதாவது ப்ரெட் ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம். ஃப்ரிட்ஜில் எங்கள் ஜாமு பட்டர் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். சிட்டி இந்த கால்வே வந்து ஷாப்பிங்க்கு ரொம்ப வந்து ஸோ ஃபேமஸாக. ஸோ அதனால் வந்து ஷாப்பிங் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்பினோம். கிளம்பிட்டு வெளில போனால் காரில் போனால் ஃபுல்லாக மழைங்க. நல்ல வேளை குழந்தைக்கு ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அம்ப்ரெல்லா வச்சுருந்ததுனால வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்சி போல். இங்கே வந்து ஹவுசிங் ப்ரைஸஸ் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே வீடு பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஹெச்கேவே வந்து நம்ம சொந்தமாக வாங்கணுன்னா இதோட ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள், வீடியோவில் தெரியுதா? €3,50,000, €4,50,000, €2,75,000 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் வந்து கேட்டகரிஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் மெயினாக வந்து இங்கே வந்தது வந்து யூரோ ஜெயிண்ட் இந்த ஷாப்பை பார்க்குறதுக்கு தான். இங்கே வந்து பார்த்தா ரொம்ப மினிமம் ப்ரைஸில் வந்துட்டு €3, €1 அதுலேயே வந்து நிறைய குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி ஒரு யூடியூபர் அவர் வீடியோவில் பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனால் என்னென்னா இங்கே ஷாப் க்ளோஸ்டாக இருந்தது. இந்த டன்ஸும் அப்படி தான், கிளாத்திங் ஸ்டோரு. இங்கேயும் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு செக் பண்ணலான்னு வந்தோம். என்ன ஆச்சுன்னா, இதை நாங்கள் மறந்தே போயிட்டோம். அது மறந்து போயிடுது. இங்கே வந்து ஒரு 5:00 மேலே நீங்கள் என்ன தான் தேடினாலும் ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட ஒர்க்கிங் டைம் 5:00 வரைக்கும் தான். இப்போ நம்ம ஊர்லலாம் ஈவினிங் தான் மக்கள் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. சேல் இருக்கோ இல்லையோ 5:00னா 5:00 தான் க்ளோஸ் பண்ணுறோம். உனக்கு வேணும்னா நீ வந்து டே டைமில் நீ லீவ் போட்டு கூட வந்து ஷாப்பிங் பண்ணிக்கோ. அந்த மாதிரி தான் இருக்கும் போல். அப்படி தான் இருக்காங்க. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் டைம்லாம் போகும்போது மேக்ஸிமம் 5:00க்குள்ளே போயிடணும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா சில ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஒரு 6:30, 7:00 வரைக்கும் இருக்கும். 7:00 மேலே நமக்கு எந்த ஷாப்பும் கிடையாது. அந்த க்ராசரி ஷாப்ஸ் தவிர, சூப்பர் மார்க்கெட்ஸ் தவிர மீதி எதுவும் இருக்க மாட்டேங்குது. வந்து வாங்கிட்டு வந்த ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு பர்கர் அது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு நைட் தூங்கிட்டு மார்னிங் சீக்கிரமாக எழுந்து
சீக்கிரமாக இல்லை, ஒரு 8 போல் அங்கேருந்து கிளம்பினோம். கிளிஃப் ஆஃப் மொஹர் பார்க்க கிளம்பியாச்சு. இதில் உங்களுக்கு ரெயின்போ தெரியுதா? சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில். ஓ! இந்த மாதிரி ஒரு ரெயின்போ பார்த்ததே இல்லை. ரொம்ப கிட்ட வானத்து மேலே ரொம்ப தூரமாக தான் பார்த்துருக்கோம். இது ரொம்ப போக போக கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு ஹாஃப் ரெயின்போ தான் பார்க்க முடிஞ்சது. மீதியை காணோம், எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலர்ஸ். மார்னிங் அதுவும் ரெயின்போ பார்க்குறதுக்கு. இவன் சாய் என்னோட பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெயின்போ ஆக்சுவலி அவன் தூங்கிட்டு இருந்தான். அவனை எழுப்பி பாடுறா ரெயின்போன்னு காமிச்சோம். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் ரெயின்போ பார்க்குறேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப குஷி ஆகிட்டான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி பேக் வாட்டர் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பிளான்டேஷன் ஃபீல்டு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் அப்படியே சீயோட கனெக்ட் ஆகிடுது. ஸோ எல்லாமே அப்படியே லைனாக இருக்குது. இது ஒரே பிளேஸில் எல்லாமே இருக்குது பாருங்கள். மவுண்டைன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. காலையிலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பிளேஸில் ஸ்னெயில் பார்த்தேன். இந்த மாதிரி ஸ்னெயிலை வந்து அந்த ஷெல்லோட கூட பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஸ்னெயில் இருந்தது ஒரே பிளேஸ்லையே. கிளிஃப் ஆஃப் மொஹர் பார்க்க ரீச் பண்ணியாச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ வாக் பண்ணி மேலே போகணும். ரொம்ப குளிருதுங்க. எனக்கு லைட்டானாலே பல்லு ஆடும். இங்கே ரொம்ப சில்லுன்னு காற்றடிக்குது. அதான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இதுதான் இங்கே இருக்க விசிட்டர் சென்டர். இங்கே வந்து உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. நம்ம இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம். இங்கே ஒரு உள்ளே போனால் இங்கே வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நமக்கு எந்த வியூ வேணுமோ அந்த வியூ நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டில் டிஸ்பிளேல அந்த அந்த பேக்ரவுண்ட் வச்சு நமக்கு வந்து நம்ம அதில் ரியலாக நிற்கிற மாதிரி ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணி பிரிண்ட் போட்டு தராங்க. கண்டிப்பாக வந்து சார்ஜ் நிறையா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் கேட்கல, நாங்கள் வந்துட்டோம். கொஞ்சம் சன்லைட் வந்தோன்னே அந்த நடுக்கம் நின்றுச்சு. இப்போ நாங்கள் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து என்னென்னா, இங்கே வந்து ஓல்டு பீப்புள்ஸ், பேபிஸ் அந்த மாதிரி இருந்தால் காரை ஸ்பெஷலாக அந்த பேட்ரி கார் வச்சுருக்காங்க. ஸோ அதில் கரெக்டாக வந்து ஓல்டு பீப்புள்ஸ் மட்டும்தான், முடியல அப்படின்றவங்க ஏறி போகிறாங்க. ஓல்டு பீப்புள்ஸ் நிறைய பேர் வாக் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. நாங்கள் வந்து ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு வந்ததுனால ஸ்ட்ரோலர்லேயே தள்ளிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து வியூவை காட்டுறேன். இதுதான், இந்த பக்கம் ஒரு வியூ இருக்கு, அந்த பக்கம் ஒரு வியூ இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த வியூவில் போகலாம். இந்த வியூ ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும். கிளிஃப் ஆஃப் மொஹர்னு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நாங்கள் போய் புக் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்துட்டு 8 euros, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் 6 euros தான். அதுக்கப்புறம் கிட்ஸ் அண்டர் 12 வந்து ஃப்ரீ தான், அவங்களுக்கு அவங்க சார்ஜ் பண்ணல. இது வந்து மார்னிங் 8 வந்து புக்கிங் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம புக் பண்ணிக்கணும். அதில் இன்னொரு விஷயம் பார்த்தேன், 11 மேலேயும் 11 to ஒரு 4 வரைக்கும் இருக்க புக்கிங்ஸ் வந்துட்டு 12 euros ஆகுது. ஸோ 4 euros எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க அந்த டைமிங்கில். ஸோ மார்னிங் இல்லைனா ஈவினிங் 4 அந்த டைமிங் வந்து நம்ம புக் பண்ணோன்னா 8 euros தான் காட்டுது. இந்த பிளேஸில் தாங்க இந்த சச்சினில் வர சாங் ஒன்று வந்து இங்கே தான் வந்து ஃபுல்லாக வந்து ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போலே அந்த சாங்கை
அது வந்து இங்க தான் ஷூட் பண்ணாங்க. இந்த கிளிஃப் ஆஃப் மொஹர் அண்ட் அயர்லாண்ட்ல தான் அந்த சாங் ஃபுல்லாவே ஷூட் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஒரு டைம் அந்த சாங்க ப்ளே பண்ணி பாருங்க. இத பார்த்துட்டு உங்களுக்கு அது தெரியும். ஆமான்னு. அண்ட் நீங்க வந்து இந்த கிளிஃப் ஆஃப் மோஹருக்கு வந்து டூரிஸ்ட் பஸ்ஸஸ் கூட அவைலபிளா இருக்கு. நீங்க அதில புக் பண்ணிட்டா மார்னிங் டப்லின்லேருந்து கிளம்பி இங்க ஃபுல்லா பக்கத்தில இருக்க லொக்கேஷன்ஸும் அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க. 2, 3 லொக்கேஷன் லைக் டூலன், கால்வே, புரன் இதெல்லாம் வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. நான் பார்த்தப்ப வந்து ஒரு 2 ஹார்ஸ் வரைக்கும் கிளிஃப் ஆஃப் மொஹார்ல வந்து நமக்கு டைம் குடுப்பாங்க போல. பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. சார்ஜ் எவ்வளோன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. நீங்க டிரான்சிட் பைட்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து இப்போ ரீசென்ட்டா ஃபேமிலியோட வந்திருக்காரு. அவர் அந்த மாரி தான் வந்தாரு. பஸ்ல வந்து நமக்கு கமெண்ட்ரியும் குடுக்குறாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே வந்து எல்லா பிளேஸ பத்தியும் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. நீங்க அப்படி சூஸ் பண்ணுறதுனாலும் சூஸ் பண்ணி வரலாம். ஓகே. இந்த கிளிஃப் ஆஃப் மொஹர்ல வந்து 1835ல இந்த பிரெயின் டவர் வந்து கட்டியிருக்காங்க. அப்புறம் 1990ஸ்ல வந்து நெறைய டூரிஸ்ட் வர ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இவங்க வந்து ப்ராப்பரா வந்துட்டு எல்லா இதுவும் வந்து அம்யூனிட்டீஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து பண்ணணும்னு சொல்லி ஒரு 32 மில்லியன் யூரோஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லா வந்து ப்ராப்பரா சேஃப்டியா வந்து எல்லா மெயின்டெனன்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இத போய் டூரிஸ்ட் வந்து சேஃபா வந்து பார்க்கறதுக்காக. ஸோ 2007ல தான் வந்து இது ஃபுல்லா வந்து டூரிஸ்ட்டுக்கு ஒரு சேஃபா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல. அதுக்கப்புறமா வந்து இப்போலாம் வந்து ஒரு 1 மில்லியனுக்கு மேலே வந்து டூரிஸ்ட் மட்டுமே வருஷம் வருஷம் வந்து இதை பார்க்க வராங்களாம். இதில் அன்அஃபிஷியல் பாத்தும் இருந்ததாம். அதை வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஃபெப்ரவரி மந்த்து தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அது வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லி. பீப்புள் இங்கெல்லாம் செம்ம ஃப்ரெண்ட்லிங்க. ஃபோட்டோஸ்லாம் வந்து இப்போ நம்ம யாரையாச்சும் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே போய் கேட்போம். இங்கே அவங்களாவே அவங்க க்ராஸ் பண்ணிவிட்டு இல்லை அவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களாவே வந்து கிட்ட நான் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கட்டுமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நடுவில் வாக் பண்ணுறவங்கெல்லாம் நின்றுக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்றுக்கிறாங்க. நம்ம போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் போகிறாங்க. கிளிஃப் ஆஃப் மொஹர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து புரன் அப்படின்ற ஒரு ஸ்பாட் பார்க்கலான்னு வந்தோம். ஆக்சுவலி அதுவுமே வந்து மேப்பில் வந்து மாற்றி டைப் பண்ணிவிட்டு புரன் நேஷ்னல் பார்க்குன்னு டைப் பண்ணிட்டு அங்கே போனால் அங்கே ஃபுல்லாக ட்ரெக்கிங் தான். அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணால் இது ரொம்ப லென்த்தியாக போகுது. அதனால நான் அதை கட் பண்ணிட்டேன். இந்த ஸ்பாட்டு தான் பார்க்கணுன்னு சொல்லி மேப்பில் பார்த்துருந்தேன். இது ஒரு நல்ல ஒரு பிளேஸுங்க. ரொம்ப அழகா இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது இந்த இந்த வியூவில் வந்து ட்ரைவ் பண்ணி போகும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. செம்ம வியூங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ரோட் ட்ரிப்பில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் வந்து நான் வந்து சன்கிளாஸை கழட்டாமலே பேசிக்கிட்டு இருக்கேன்னு யாரும் ஏதோ யோசிச்சிங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்னா நான் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப கொஞ்சம் வருஷம் ஆகிடுச்சு. லென்ஸ் வந்து கண்ணில் போட்டுட்டு எனக்கு இந்த வெளிச்சம் வந்து இந்த ஸ்கையில் இருக்க வெளிச்சம் ரொம்ப அப்படியே எனக்கு கண் உறுத்துற மாதிரி கொஞ்சம் கண் வலிக்குது. அதனால வந்து இது போட்டுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் இது கழட்டாமலே பேசிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க பார்க்கும்போது நான் வந்து என்ன இது சன்கிளாஸோடையோ சுத்துதுன்னு யாராவது நினச்சிங்கன்னா அதுக்கு இதான் ரீசன். சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா யாரும் இப்படி யோசிப்பாங்களோன்னு எனக்கே தோணுச்சு. அதனால நான் இதை வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன். கண் ரொம்ப கூசுது, வலிக்குது. அதனால தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.